Taste the Daily. ஊர் சாத்திரை திருவிழாவை கிராம மக்கள் விமர்சையாக கொண்டாடினர். தும்மக்குண்டு கிராம ஊராட்சிக்குட்பட்ட 9 கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஊர் சாத்திரை திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பிச்சம்பட்டி கிராமத்தில் இருந்து 9 ஊர் முத்தாலம்மன் சிலைகளை தலையில் ஊர்வலமாக சுமந்து தும்மக்குண்டு கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு சாத்திரை திருவிழா நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள 92 அடி உயர பிரம்மாண்ட முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் புதுவசூர் தீர்த்தகிரி மலை மீது அமைந்துள்ள வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பாக 92 அடி உயரத்தில் பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்பட்டது. மலேசியாவில் உள்ள 10 மலை முருகன் சிலையை வடிவமைத்த திருவாரூர் ஸ்தபதி இந்த முருகன் சிலையையும் வடிவமைத்துள்ளார். இந்நிலையில் பல்வேறு நதிகளில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு ட்ரோன் மூலமாக முருகன் சிலை மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உளுந்தாண்டவர் கோயில் பகுதியில் உள்ள லோகாம்பிகை வலமுறை ஸ்ரீ மாஷாபுரீஸ்வரர் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழா தொடங்கிய நிலையில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் உள்ள திரிபுர சுந்தரி உடனுரை அனலாடீஸ்வரர் கோயில், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோயில், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சங்கிலிச்சாமி சீலக்காரியம்மன் கற்கோயில், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நகரப்பட்டி கிராமத்தில் உள்ள ஆலடி விநாயகர் கோயில், மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு தூக்கணாங்குளம் கிழக்கு கரையில் உள்ள அக்களூர் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பொன்னூர் கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.